வெல்கம் டு மை சேனல் QC வெல்டிங் இன்ஸ்பெக்டர் தமிழ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வகையான இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தான் இது. ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் சுந்தரம் அப்புறம் தமிழ்ச்செல்வன் அவங்க 2 பேரை பற்றின ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி நான் போட்டிருப்பேன், வீடியோவாக போட்டிருப்பேன். அவங்க 2 பேரோட முன்னேற்றமும் என் கண் முன்னாடியே நடந்தது. நான் ப்ராக்டிக்கலாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இவங்கள பற்றி நான் ஒரு ஆர்டிக்கலில் தான் படித்தேன். ரொம்ப உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் எனக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இவங்க பேர் ராஜலட்சுமி தங்கராஜன். சுத்த தமிழ் பொண்ணு அப்படின்னோடனே மதுரை பக்கமோ தேனி பக்கமோ தூத்துக்குடி பக்கமோ ஈவன் மெட்ராஸ் பக்கமோ உள்ள பொண்ணு கிடையாது. இவங்க ஒரு மலேசியா பொண்ணு, அங்கே உள்ள மலேசியன் சிட்டிசன். அவங்க அந்த ஆர்டிக்கலில் அவங்க போட்டிருந்தது எல்லாமே தன்னோட சக்ஸஸ் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. என்னோடய கனவு நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அவங்கள பொறுத்தவரை அது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவுமே மோட்டிவேஷனலாக இருந்துச்சு அந்த ஆர்டிக்கல். அடுத்தடுத்த லைன் படிக்கும்போது நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் அவங்களும் அதில் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அந்த ஆர்டிக்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இப்போ ஆஃப்ஷோரில் ஒர்க் பண்ணுறது அப்படி என்ன பெரிய ஒரு சாதனையா அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். பட் கண்டிப்பாக அது ஒரு சாதனை தான். ஏன்னா நானுமே இந்த 13 வருஷத்தில் ஆஃப்ஷோரில் நான் ஒர்க் பண்ணது கிடையாது. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன். ஏன்னா நான் இருந்தது ஃபுல்லாக அந்த மேனுஃபேக்சரிங், அப்புறம் அந்த ரிஃபைனரி, அதில் ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ஒர்க்லாம் நான் இருந்திருக்கிறேன். நான் அந்த இதுலேயே நான் போகணுன்னு தான் இருக்கிறேன். அது போக நான் இப்போ ரீசெண்டாக நான் இருக்கிறது MEPயில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். பட்டு இந்த ரிஃபைனரிஸ், ஆயில் அண்ட் கேஸில் உள்ள ரிஃபைனரிஸ் அதை MEPயோட கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சேஃப்டி ரொம்பவே கம்மி தான். MEPயை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் ஹசார்டஸ் கிடையாது. ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி. ஆனால் பட் ஆயில் அண்ட் கேஸ் அப்படிங்க போகும்போது அதில் நிறையவே சேஃப்டி தேவைப்படும். ஏன்னா MEPயை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் MEPயில் மேபி அந்த ஆப்ஜெக்ட் ஃபாலிங், அப்புறம் அந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் ரொம்ப ஹசார்டஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கேஸ் லீக்கேஜஸ் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். பட் ஆஃப்ஷோர் அப்படிங்க போயில் அதில் இன்னும் நிறைய ஹசார்டஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகுது, பைப் லைனில் லீக்கேஜஸ் வர்றது, ஹைட்ரோ கார்பன் ரிலீஸ் ஆகுறது, H2S ரிலீஸ் ஆகிறது, இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அது போக இந்த மாதிரி ஒரு தருணங்கள் ஏற்படும் போது அங்கே எஸ்கேப் ஆகிறதுக்கான ரூட் ரொம்பவே லிமிட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஈவன் இப்போ சாதாரணமாக ரிஃபைனரிஸ், சாதாரண ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னா அங்கேயே நம்ம வெல்டிங்கே அடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு டிக் வெல்டிங் அடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம அதுக்கு சப்ளையாக நம்ம ஷீல்டிங்காக ஆர்கான் கேஸ் கொடுக்குறோம். சம்டைம்ஸ் சைட்டில் ஆர்கான் கேஸே ரிலீஸ் ஆகும். லீக் ஆகும்போது நாங்கள்லாம் எந்த இடத்துல இருப்போம்னே சொல்ல முடியாது. இவ்வளோக்கும் ஆர்கான் கேஸ் அப்படிங்கிறது ஒரு இன்னட் கேஸ் தான், ஒரு மந்த வாயு அப்படின்னு சொல்லலாம். பட் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது அது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கேஸு, ஒரு ஆக்டிவ் கேஸு அது. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனை தான். அதுக்கு மேலே H2S கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல. பாம்பை விட ரொம்ப மோசமானது H2S அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் H2S பற்றி நான் போடுறேன். ஏன்னா துபாயில் அட்னோக்கில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு 20 வருஷத்துக்கிட்ட முன்னால் இருக்கும். அந்த வீடியோ நான் ரீசெண்டாக ஒரு இடத்துல என்னோடய சேஃப்டி மேனேஜர் அது எனக்கு சொன்னார். அதை நான் ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, இவ்வளோ ஒரு ஹசார்டஸான இடத்துல ஒரு பொண்ணு போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில் என்னோடய ப்ராஜெக்ட்ஸில் பெரும்பாலும் பொண்ணுங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியராக வந்திருக்காங்க. சில இடங்களில் டிசைன் மேனேஜர்ஸ், டிசைன் டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க இருப்பாங்க. அந்த ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ், அப்புறம் அந்த PNID ட்ராயிங்ஸ்லாம் ரெடி பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுபோக ஒரு சிலர் ஃபீல்டு இன்ஜினியராக வருவாங்க. பட் சைட் பக்கம் அதிகமாக நான் பார்த்தது கிடையாது.
பட் இவங்க வந்து அவ்வளோ ஒரு அப்படி ஒரு அபாயகரமான ஒரு இடத்துல வந்து அவங்க போய் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய விஷயந்தான் அது. பொதுவாக வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் புதுசாக போய் ஜாயின் பண்ணாலும் சரி, நாள் வந்து சேஃப்டி இண்டக்ஷன் கிளாஸ் எடுப்பாங்க. அது பொதுவாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டாக இருக்கட்டும், ஆயில் அண்ட் கேஸ், ரிஃபைனரி ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அங்கேயே வந்து ஒரு சில கேள்விகள் உங்களை கேட்க சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபியர் ஆஃப் ஹைட் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குதா? ரொம்ப உயரத்துக்கு போயிட்டா ஒரு மாதிரியா வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீலிங், எங்கே நம்ம கீழே விழுந்துருமோ அப்படின்னு நினச்சி மயக்கம் போடுறது, இந்த மாதிரி பயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களை சைட் உள்ள விட மாட்டாங்க. மேபி வந்து உங்களை ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக இந்த டெஸ்ட் பேக்கேஜ் அந்த மாதிரி அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கான ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரியே வந்து முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலான ஒரு ஜாப் இது உள்ள ஆஃப்ஷோர் ஜாப் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு ஃபிசிக்கலான ஜாப். அதில் வந்து அவங்க வந்து போய் அதில் உண்மையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் கற்றுருப்பாங்க அவங்க. பட் அந்த ஆர்டிக்கிளில் வந்து அவங்க ஒரு வார்த்தை எழுதியிருந்தாங்க. நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பொண்ணுங்கள்லாம் வந்து என்ன ஹீல்ஸ் போட்டு ஆஃபீஸ் போயிட்டு தான் வருவாங்களா? எங்களாலேயும் வந்து சேஃப்டி ஷூ போட்டு சைட்டில் இறங்கி ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு தைரியமாக வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து முயற்சி எடுத்திருக்காங்க. அதனால தான் அவங்களால வந்து அந்த ஃபீல்டில் வந்து நிலைநாட்ட முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இதே மாதிரியே நம்மளும் வந்து முயற்சி பண்ணணும். ஒரு விஷயத்தில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரே ஃபார்முலா வந்து முயற்சி மட்டும்தான். வேறு எந்த ஒரு ஷார்ட் ரூட்டும் வந்து அதில் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமோ அதை ஒட்டி தான் வந்து நம்மளுக்கு வந்து வெற்றி வந்து நம்மளை தேடி வரும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அவர் பின்னாடி வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவர் வந்து அந்த உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் பட் அவர் ஸ்டார்டிங்கில் வந்து அதை ட்ரை பண்ணும்போது நீ ட்ரை பண்ணு, நான் உனக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது 100ல் 1 அல்லது 2% தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த உலகத்தில் நம்ம யாரையுமே நம்பியிருக்கக்கூடாது, நம்மளை மட்டும்தான் நம்பியிருக்கணும். ஸோ மொத்தத்தில் அந்த ஆர்டிக்கிள் படிக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரதியார் கவிதை ஒன்று வரும் பெண்களை பற்றி. அதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இன்ஜினியர் ராஜலட்சுமி உங்களுடைய ஃபீல்டில் வந்து மென்மேலும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி கண்டிப்பாக நம்மளும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நம்ம முயற்சி செஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு நம்மளுக்கு தேவையான ஒரு லிமிட்டுக்கே வந்து நம்ம போக முடியும். கண்டிப்பாக நம்ம அந்த லிமிட் அடையணும்னா லிமிட்டே இல்லாமல் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்மளும் ஒரு நாள் வந்து முன்னேறுவோம். முயற்சி திருவினையாக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.